Hello students, நான் உங்க மைத்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னையில இருந்து அப்படினு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 1 and 2 முக்கியமான வினாக்கள் புக் இன் அண்ட் புக் பேக் क्वेश्चंस தான் உங்களுக்கு நான் எடுத்துர்க்கேன். இது டே 1. இந்த பிளானை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளானை பத்தின full informations and instructions எல்லாமே பிஃபோர் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பப்ளிக்கில் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா இந்த 35 days நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த முக்கியமான வினாக்கள் ரொம்பவே தி பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது 8 மதிப்பெண் கேள்விகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 8 மதிப்பெண் கேள்விகளுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து 2 மதிப்பெண் கேள்விகள், 3 மதிப்பெண் கேள்விகள், 8 மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்கோம். இதில் 2 மதிப்பெண் கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1, இயல் 2 இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து புக் இன் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் மொத்தம் 5 வினாக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 வினாக்களும் தமிழ் சில பேருக்கு வராது அப்படின்னா நீங்கள் எழுதி பாருங்கள். இது வந்து 1 டேக்குமான பிளான் தான் இருக்குது. இந்த 1 டேயில் உங்களால் இந்த பிளானை முடிக்க முடியல அப்படின்னா அந்த வீக் எண்டு சண்டேல வந்து உங்களுக்கு ஒரு லீவ் மாதிரி இருக்கும். அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சண்டேல. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டே 1க்கு கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 35 days வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது 3 மதிப்பெண் கேள்விகள். 3 மதிப்பெண் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் கேள்விக்கான விடைகள் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு 3 மதிப்பெண் கேள்விக்கு நீங்கள் வினா எழுதுறீங்க அப்படின்னா அந்த விடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எலாபரேட்டாக நீங்கள் எழுதணும். அதை வந்து கட் ஷார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மொத்தம் உங்களுக்கு 3 மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மதிப்பெண் கேள்விகள் 3 மதிப்பெண் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். ஏன் கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னு நான் சொல்கிறேன்னா சில பேர் வந்து சில கைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கைடில் உங்களுக்கு ஒரு வரியில் தான் ஆன்சர் இருக்குது. அந்த ஒரு வரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண்களோ 3 மதிப்பெண்களோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதுனா மார்க்கு கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. பட் நீங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்கள் எழுதணும். சில நேரங்களில் அந்த கீ பாயிண்ட்ஸை நம்மளுக்கு மறந்து போயிடும், இல்லை அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் வந்து சில கைடில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து உங்களுக்கு அர்த்தத்தை உள்வாங்கி நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த 8 மார்க்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சில 3 marks 4 marks 2 marksஸை படித்தா நீங்கள் 8 மார்க்கை எழுதிடலாம். அது என்னது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் சில பேர் வந்து இதை ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களை நான் குழப்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அதை நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி 11th and 12th நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 10th 11th and 12th யாராவது இருந்தாங்க, உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதோட PDF உங்களுக்கு டெலகிராம்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மித்ரா யோகிக் ஹீலிங்னு ஒரு புத்தரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட PDFஐ நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி டே 2ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythili. Thank you.